நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடுகள் மண்ணிற்குள் புதைவதைக் கண்டு பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கனமழை, வீடுகளில் திடீர் விரிசல், மக்கள் நடமாட தடை என கூடலூரில் நிலவும் அசாதாரண சூழல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத்தில் ஏற்பட்ட இதே சூழல் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரிலும் நிலவி வருகிறது. கூடலூரை அடுத்த கோக்கால் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வழங்கிய இலவச வீட்டு மனைகளில் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடும்பத்திற்கு தலா 1.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டதால் இப்பகுதி 1.5 சென்ட் காலனி என அழைக்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தபோது இப்பகுதியில் சுமார் 15 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் 48 முதியவர்கள் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இது தொடர்பாக புவியியல் துறையினர் அப்போதே ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் 1.5 சென்ட் காலனியில் வீடுகள் மற்றும் நடைபாதைகளில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. விரிசல் ஏற்படுவது மட்டுமின்றி ஒரு சில குடியிருப்புகள் சுமார் 7 மீட்டர் அளவிற்கு மண்ணிற்குள் புதைவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனை கட்டுவதற்கு மண் எடுக்கப்பட்டதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆஸ்பத்திரிக்கு மண் எடுத்துருக்குறாங்க, 10-20 அடி ஆழம் மண் எடுத்துட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா அங்கேருந்து மண் நகர்ந்து போயிடுச்சு. அதனால் இந்த பில்டிங் எல்லாமே நகர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒன்று ரெண்டு நாள் கூட இது மொத்தமாக போயிடும். இதுக்கு காரணம் மழை காரணம் இல்லை, அது நகர்ந்ததுனால தான் இப்போ மழை தண்ணி அந்த கேப்பிலெல்லாம் உள்ளே பூந்து விரிசலை அதிகப்படுத்துது. இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய மழைகள்லாம் வந்துருச்சு, ஒன்றும் ஆக கிடையாது. இது முழுக்க அந்த மண் எடுத்தது தான் காரணம். பெருமழை காலங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீர் ஆதாரங்கள் வடிந்து செல்லக்கூடிய கால்வாய் பகுதியில் தூர் வாடுறது, மழை அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறி அங்கே பள்ளிக்கூடங்களோ அல்லது பாதுகாப்பான இடங்களில் போய் சேர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு செய்கின்றோம். இதனை மறுத்துள்ள மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கனமழை பெய்வதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்று விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதி என விழிப்புணர்வு பேனர் வைத்துள்ள வருவாய்த்துறையினர் 1.5 சென்ட் காலனியில் பொதுமக்கள் நடமாட தடை விதித்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவின் அச்சத்திலிருந்தே மீளாத நிலையில் வீடுகள் மண்ணிற்குள் புதைவது நீலகிரி மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை நிபுணர்கள் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும்.